ராமேஸ்வரம் அடக்கியாடு அடி அப்பா கல்வனான தங்கச்சி வேதியம்மா வைக்காம உனக்குள்ள அடக்கமப்பா ஆதிவள்ளி முத்திருக்கு உச்சி பூஜை காத்திருக்கு ஏது வெளியவா 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 எங்க கலியுகத்து சாமி வெளியவா எங்க வாக்குப்படி ஆடி வெள்ளியில பூசையத்துக்குள்ள சாமி வெளியவா காமன் அடக்கி வச்ச மாண்டிய கட்சியம்மா கூப்பிடுறா சாதிசனம் படையல் வச்சு காத்திருக்கு சத்தியத்தை காத்து கூட எங்க கலியுகத்து சாமி வெளியவா எங்க வாக்குப்படி ஆடி வெள்ளியில பூசையத்துக்குள்ள சாமி வெளியவா இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையிலும் அது வீர விளையாட்டுன்னு தெரியும், எவ்வளவு வீரம் நிறைந்த விளையாட்டு பல பேருக்கு தெரியாது. அது மிருகங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு என்றும் அதை ரொம்ப தொந்தரவு கொண்ட விளையாட்டு பல பேர் நினைச்சிருக்காங்க. அது ஸ்பெயினை பொறுத்தவரையிலும் உண்மையாக இருக்கலாம், இட்டாலியை பொறுத்தவரைக்கும் அது உண்மையாக இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரியாம சுரண்டு ஓடும்போது அதை கத்தியால குத்தி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி சாப்பிடுறது அந்த விளையாட்டை நான் பார்த்துருக்கேன். அதுல மிருகத்திற்கான எந்த வாய்ப்பையும் கொடுப்பதே இல்லை. அதுல ஸ்போர்ட்ங்கிறது கிடையவே கிடையாது. இங்கே இந்த மாட்டில் ஒரு சின்ன ஆணி வச்சு மாட்டு மேலே கீறிட்டான் கிடையாது. இதுக்கு பேர் ஜல்லிக்கட்டுன்னு வச்சிருக்காங்க. சொல்றது என்னுடைய நற்றமிழ் பெயர் என்னன்னா ஏறு தழுவுதல். அதை அணைச்சு பிடிக்கணும், அவ்வளோதானே தவிர ரொம்ப பிடிச்சி முடிக்கிறதோ அல்லது கொல்லப்பட்டதோ அல்ல இந்த விளையாட்டு. அமைதியான காலங்களில் மோதலுக்கு பயந்து விடக்கூடாது நம்ம இளைஞர்கள் என்பதற்காக அவர்களுடைய தசை நார்களை பதம் பார்க்கும் ஒரு வீர விளையாட்டாக இது அது தொடர வேண்டும் என்பது என்னை போன்ற சிலரது கோரிக்கை. இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் வந்ததுக்கு காரணம் இவருடைய புகைப்பட கலை நன்றாக இருக்கிறது என்பது போக இந்த ஒரு புராதன ஒரு விஷயம் நவீன மேற்கத்திய சிந்தனைகளால் அடிபட்டு போகக்கூடாது என்பதற்காக நான் ரெண்டு விஷயங்களுக்காக நான் இது தொடர வேண்டும். இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன், தமிழ்நாட்டை பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இதுவும் ஒன்று. இந்த வீரமாக நமக்கு இருந்து இதை பெரியவர்கள் இதை முடிவெடுப்பவர்கள் தயவு செய்து இதை ஒரு பண்பாட்டு கலாச்சார விளையாட்டாக நினைத்து கொண்டு இதை தக்க வைக்க வேண்டும் என்பது என்னை போன்ற ஏறு தழுவும் தமிழர்களின் நன்றி.